குலதெய்வம் நம்ம வழிபட்டு இருக்கும் பொழுது நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது, குலதெய்வம் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எந்த ஒரு சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா கற்பூர வாசனை, அதே மாதிரி விபூதி வாசனை, அதே மாதிரி இந்த ஊதுபத்தி கொளுத்தின வாசனை, இது மாதிரியான வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் திடீர்னு தோன்றுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த குலதெய்வத்தினுடைய சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் கூட இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நம்ம வந்து தினந்தோறும் வணங்குறேன், இங்கிருந்து நினைச்சபடி வணங்குறேன், குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி வெள்ளிக்கிழமை நாளில் போய் நான் வணங்குறேன், அமாவாசை நாளில் போய் வணங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த குலதெய்வத்தினுடைய சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறது அல்லது நம்ம கூட இருக்கிறது அறிகுறி எதுவும் தென்படலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு நம்ம இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உயிரினங்கள், அதாவது நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது இந்த காகமோ அல்லது இந்த பசுமாடோ அல்லது மற்ற உயிரினங்களோ நம்ம வீட்டுக்கு அருகிலோ பக்கத்திலோ வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருளாசி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணரலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பள்ளி வந்து சில வீடுகளில் தான் இருக்கும், எல்லா வீட்டிலும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த பள்ளி வந்து அடிக்கடி நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த குலதெய்வத்தினுடைய சக்தி நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாம் அதிக மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய சக்தி இருக்குது நம்ம வந்து உணர முடியும். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி, அல்லது அவருடைய வருமானம் வந்து அதிகப்படியாக அளவு கிடைத்தாலும் சரி, அந்த வீட்டில் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது நம்ம வந்து உணரலாம். இதுதான் அதனுடைய அறிகுறிகள். இதை இல்லாதவங்க அது என்ன பண்ணணும்னு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாம் வந்து சொல்லலாங்க.